நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் புதிய தலைமுறையின் தமிழன் விருதுகள் வழங்கும் விழா பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், ஒவ்வொரு ஆண்டும் புதிய தலைமுறையின் தமிழன் விருதுகள் மிகச் சிறப்பாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? எந்தெந்த பிரிவுகளில் யார் யாருக்கு விருதுகள் வழங்கப்பட இருக்கு? என்ன விவரம்? ஆனந்தி, தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் புதிய தலைமுறையுடைய தமிழன் விருதுகள் வழங்கும் விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. 12ஆம் ஆண்டாக தமிழன் விருதுகளை புதிய தலைமுறை வழங்க இருக்கிறது. இந்த விருதுகள் என்பது 6 பிரிவுகளின் கீழ் வழங்கப்படுகிறது. குறிப்பாக நாட்டின் வளர்ச்சிக்காக இருக்கட்டும், மக்களுடைய சேவையாக இருக்கட்டும், பல துறைகளில் தொடர்ந்து அவர்கள் சமூக பணியாற்றி தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சாதனையாளர்களை அடையாளம் கண்டு புதிய தலைமுறை ஒவ்வொரு ஆண்டும் அவர்களை கௌரவித்து ஊக்கப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் கலைத்துறையில் சிறந்த சாதனைகளை படைத்தவர்களுக்கு 2 விருதுகள் வழங்கப்படுகின்றன. சாதனையாளர் விருது ஒன்றும், நம்பிக்கை நட்சத்திர விருது ஒன்றும். அதே போன்று தமிழ் இலக்கியம், தொழில்நுட்பம், அறிவியல் சார்ந்த அந்த துறையிலும், விளையாட்டுத்துறை, மேலும் சமூக பணி, அது மட்டும் இல்லாமல் தமிழ் இலக்கியம் என 6 பிரிவுகளின் கீழ் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. பிரம்மாண்டமாக இந்த விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. நாம் பார்த்தாலே தெரியும், மிகப்பெரிய அளவில் வண்ண விளக்குகளால் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. புதிய தலைமுறையுடைய விருதுகளை இதுவரை பல்வேறு பிரபலங்கள் பெற்றிருக்கிறார்கள். எழுத்தாளர் கவிஞர் வைரமுத்து, அதே போன்ற பெருமாள் முருகன், மேலும் அதே ஒரு AR ரகுமான், கே பாலச்சந்தர், இயக்குனர் மகேந்திரன் உட்பட பல ஜாம்பவான்களை இந்த விருதுகளை பெற்றிருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். இந்த ஆண்டு 6 பிரிவுகளின் கீழ் சாதனையாளர்கள் 6 பேர் தேர்வு செய்து வழங்கப்பட இருக்கிறார்கள் இந்த விருதுகள். அது மட்டுமல்லாமல் இளம் வயதிலேயே இந்த ஒவ்வொரு துறையில் சாதிக்கக்கூடிய அவர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரம் விருதும் வழங்கப்படுகிறது. இதன் மூலமாக அவர்கள் இன்னும் ஊக்கப்படுத்தப்படுவார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இந்த நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வர்த்தக மையத்தில் விழா ஏற்பாடு மிக பிரம்மாண்டமாக செய்யப்பட்டு விருதுகும் வழங்கும் விழா என்பது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் புதிய தலைமுறையுடைய விருது பெறக்கூடிய சாதனையாளர்களாக இருக்கட்டும், அதை விருதை வழங்கக்கூடிய பல்வேறு துறையில் இருக்கக்கூடிய பிரபலங்களாக இருக்கட்டும், எல்லோரும் இந்த புதிய தலைமுறையுடைய விருது வழங்கும் விழா எப்போது நடைபெறும் என்று அவர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த ஆண்டு விழா என்பது மிக பிரம்மாண்டமான அளவில் செய்யப்பட்டிருக்கிறது. திரைத்துறையினர், எழுத்தாளர்கள், அதே போன்ற தொழில்துறையில், வணிகத்தில் சிறந்த வணிகம் செய்யக்கூடியவர்கள், விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்தவர்கள் என பலரும் இந்த விருதுகளை பெற இருக்கிறார்கள். புதிய தலைமுறையுடைய நிகழ்ச்சி தொடங்கி இருக்கக்கூடிய வேளையில் ஆயிரக்கணக்கானோர் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். ஆனந்தி, புதிய தலைமுறையின் தமிழன் விருதுகள் வழங்கும் விழா பிரம்மாண்டமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. அது குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார்.